ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க சம்பாரிச்சு அதுல வாங்கின சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காத ஆளு நாட்டுக்கு தேவையா? இல்லைன்னா வீதியில போனா கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு? என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு ஒரு காலத்தில் நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்டில் நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். சில ஒண்டிச்சால் இப்போதான் உங்ககிட்ட போட்டோ எடுக்கிறேன்னா, எப்படி பொதுச் செயலாளர்கிட்ட இப்போதான் போட்டோ எடுக்கிறேன்னா எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. நோபல் பரிசு வழங்குவது வழக்கம். துரோகம் என்று சொன்னால், ஒரே ஒருவருக்கு இந்தியாவிலே நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது அவருக்குத்தான் பொருத்தம். அவருடைய தகுதியை விட்டு இது போன்ற பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். வீதியில் அவர் தான் நடமுட முடியாது. அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் 79 ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார். அவர் எப்படி என்னிடத்திலே வந்தார், எந்த வகையில் நின்றார், எங்கெங்கே என்ன செய்தார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையும் இல்லை. சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்கினால் அது மக்கள் அப்போதுதான் புரிந்து கொள்வார். நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் இவர் முதலமைச்சரே ஆக முடியாது. முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தவன் நான். என்னிடத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அதெல்லாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், கையெழுத்து போட வேண்டியால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது. அதை முதல் புரிந்து கொண்டு பேச வேண்டும். அவ்வளவுதான் அவருடைய அரசியல் நாகரிகம்.